எப்பவும் போரிங்காக இட்லிக்கு சட்னி சாம்பார்னு செய்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம கேப்சிகம் கிரேவி செய்யலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 4 வெட்டிய வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூபாக எடுத்துக்கோங்க. ஒரு குடை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 நிமிஷம் வதக்கிட்டு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் 2 வெங்காயம் 2 தக்காளி கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு மூடி போட்டு நல்லா வேக வைப்போம். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஜாரில் 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஆறிய வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பிரிஞ்சி இலையை நல்லா பொரிஞ்சதுமே அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கேப்சிகம் வதக்கி போடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். 1 டம்ளர் தண்ணி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கல்லுப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா திக்கானதும் கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டு வதக்கி வச்சுருக்க கேப்சிகம் ஆனியன் சேர்த்துட்டு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு துண்டு பட்டர் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட கேப்சிகம் கிரேவி ரெடி.